வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி மகர லக்னம். இந்த விருச்சிக ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களை விடாமுயற்சி உடையவங்க, பட் அதே நேரம் சேஃப் அண்ட் செக்யூராக ப்ளே பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்கக்கிட்ட இயற்கையாகவே ஒரு இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறது இருக்கும். தொலைநோக்கு சிந்தனை அதிகம் மிக்கவங்க. இவங்க எப்போவுமே எதிர்காலம் குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடியவங்க. பொதுவாகவே எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்காக கஷ்டப்படுங்க, நாளையை பற்றி யோசிக்காதீங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த விருச்சிக ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க இதுக்கு அப்படியே கொஞ்சம் உல்டாவாக தான் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எதிர்காலம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது. நாளைக்கு நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி எல்லாத்தையும் சேஃபாக செக்யூர்டாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தாற்பயமாகவே இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சித்தாந்தம். காரியத்தில் திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க, பட் அதே நேரம் இவங்க கொஞ்சம் சுயநலத்தன்மையோடு தான் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் கூட அதில் தனக்கு என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச பின்பு தான் காரியத்திலே இறங்குவாங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை தான் இவங்களுடைய காரியங்கள் இருக்கும். ஆனால் காரியத்தில் திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. நல்ல புத்தி சாதுரியம் இவங்களுக்கு உண்டு. திட்டம் வகுத்து செயல்படக்கூடியவங்களில் திறமை பெற்றவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லா விஷயங்களுமே இவங்களுடைய கைக்குள்ளே தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்க மாட்டாங்க. ஆனால் தனக்குன்னு சிலரை மட்டும் எப்போவுமே நம்பிக்கைக்குரியவர்களாக பக்கத்தில் வைத்து கொள்ளக்கூடியவங்க. பேச்சில் வல்லவர்கள், பேச்சாற்றல் மிகுந்தவங்களாகவே இருப்பாங்க. உண்மையிலே இவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பேசக்கூடிய தன்மை இருக்கும். உங்களுடைய பேச்சில் வசீகர தன்மை இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சாலே சமாளிக்கக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. உண்மையிலே உங்களுக்கு பேச்சு திறமை அப்படிங்கிறது அதிகம். அதே போல் அளவுக்கு அதிகமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சின்ன டாபிக் கொடுத்தா கூட அரை மணி நேரம் மூச்சு விடாமல் பேசக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. ஆனால் அதே போல் கடினமான முயற்சிகளை உடையவர்கள் அல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க்கு காட்டிலும் ஹார்ட் ஒர்க்குக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க இல்லை. சீப் அண்ட் பெஸ்ட்டாக சிம்பிளாக எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. பட் ரிட்டர்ன்ஸை மட்டும் அதிகம் எதிர்பார்ப்பாங்க. அண்ட் பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படிங்கிறது பழமை சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு தெரிந்த விஷயம்தான். பட் இந்த விருச்சிக ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க
புதுமை சார்ந்த விஷயங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள், கண்டுபிடிப்புகள் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு. அதே போல் அதிர்ஷ்டத்தை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் மதிப்பு மரியாதை கௌரவத்திற்காக இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. மற்றவங்க முன்னாடி தான் பெரிய லெவலில் இருக்கணும், அது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களே தவிர, தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வாகன விஷயங்கள் எல்லாத்துக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. அதே போல் இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களையும் அப்படித்தான். தன்னால் அது முடியும் அப்படிங்கிறத காட்டுவதற்காகத்தான் இந்த பொருளாதார தேவைகளை நோக்கி அவங்க போகிறாங்களே இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இந்த காசு பண சமாச்சாரங்கள் அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா நார்மலாகவே இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் இருந்துட்டு வர்றதுனால அதற்கான கடினமான விஷயங்கள் காரியங்களில் இறங்கக்கூடியவங்க அல்ல. நார்மலாகவே இந்த பொருளாதார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சில விஷயங்கள் நல்ல முறையில் இவங்களுக்கு அமையவும் செய்யுது. பட் இருந்தாலுமே அதை இவங்க தன்னால் முடியும் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை கையில் இருக்கிறாங்களே அல்லாமல் மற்றபடி இந்த பொருளாதார விஷயங்கள் காசு பண சமாச்சாரங்கள் அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஆடம்பர வாழ்க்கையில் இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் மற்றவங்க முன்னாடி தான் நல்லபடியாக இருக்கணும், தன்னால் இதெல்லாம் முடியும் அப்படின்னு மற்றவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னை இதில் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த சொத்து சுகங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை அமையும் செய்யுது. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு தெரிந்த பின்பு தான் ஒரு காரியத்தில் இறங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வெளி விஷயங்கள் காரியங்களும் இவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். தவிர இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விஷயங்கள் ஒரு சாதகமான வகையிலேயே இவங்களுக்கு இந்த பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வெளி விஷயங்கள் காரியங்கள் அமையப்பெறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு. எல்லாமே ஒரு பரஸ்பர உணர்வோடு அனுசரித்து போகக்கூடிய நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு வரும். இவங்க மற்றவங்க மேலே பிரியம் காட்டுறாங்களோ மற்றவங்க இவங்க மேலே நல்ல பிரியம் காட்டக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இவங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னாலே ஒரு அந்யோன்யமான பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கும். பட் இந்த விருச்சிக ராசி மகர லக்ன அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படும். மேலும் இந்த விருச்சிக ராசிகளுடைய நிலைகளையே பார்த்திங்கன்னா நிறைய அமைப்புகளில் நிறைய மாற்றங்களோடு இந்த மகர லக்னம் சேரும்பொழுது அமையும். அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைகள் இந்த மகர லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க இவங்க என்னதான் மற்றவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒதுங்கி போகக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட மற்றவர்கள் இவங்க மேலே ஒரு அன்பு பாசம் காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. கிளியராக சொல்லணும்னா இந்த விருச்சிக ராசி மகர லக்னம் அப்படிங்கிறது மனசுக்கும் புத்திக்கும் இடையே வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது மனசு ஏற்றுக்குச்சுன்னா உங்களோட புத்தி ஏற்றுக்காது, புத்தி ஏற்றுக்குச்சு அப்படின்னா உங்களுடைய மனசு ஏற்றுக்காது. ஆனால் விதி அமைப்பு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மனசளவில் இந்த விருச்சிக ராசிங்களோட குண அமைப்பு கொஞ்சம் கொடுத்தோம். எதுலேயும் கொட்டாமலும் பட்டும்படாமலும் தான் இருந்துட்டு வருவாங்க. ஆனாலும் இவங்களை தேடி பல விஷயங்கள் கொண்டு தான் இருக்கும். எதையுமே தவிர்க்கவும் முடியாது, ஒதுக்கி விடவும் முடியாது. ஸோ இதை இவங்க அனுசரித்து ஏற்றுக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் பட்சத்தில் உங்களோட வாழ்க்கை சூழ்நிலைகள் அப்படிங்கிறது சாதகமான நிலைகள் இருக்கும். இன்னும் கிளியராக சொல்லலாம், சுய ஜாதக அமைப்பில் கிரகங்களுடைய நிலைகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மன ரீதியாக சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையுமே அனுசரித்து ஒத்துப்போகக்கூடிய நிலைகளை பெற்றிருப்பாங்க. பல விதங்களையும் உங்களுடைய வாழ்க்கை நிலை சாதகமான அமைப்புகளை பெற முடியும். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்களை இவங்ககிட்ட முழுமையாக பார்க்க முடியும். பட் அதுவே சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை நிலைகள் அப்படிங்கிற ஒரு சாதகமான நிலைகளை தான் போய்கிட்டு இருக்கும். எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு அமைகிறதுல பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் அதை எல்லாம் இவங்க புரிந்து கொள்ளாமல் அதை எதிர்க்கவே இவங்க முற்படுவாங்க. எப்போவுமே நான் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தோடு அவங்க செயல்படுவாங்க. அதனால் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகும்.
அதாவது தீதும் நன்றும் பிறத்தர வாரா அப்படிங்கிறது இவங்களுக்கும் பொருத்தமான ஒன்று தான். பட் அது சுய ஜாதக அடிப்படையில் கிரகங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப தான் இந்த விஷயங்கள் அமையும். ஸோ அப்படி ஜென்ரலான வகையில் பொது வாழ்க்கையில் ஒரு சாதகமான அமைப்புகளை பெறக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க தான். பட் பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா இவங்க தன்னை முழுமையாக நம்பக்கூடியவங்க. தன்னுடைய திறமையால் தான் தன்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல திடத்தோடு இருப்பாங்க. ஆனால் இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக அந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்னு வரும்பொழுது அதில் கொஞ்சம் லேக்காக தான் இருப்பாங்க. ஸோ ஒரு அளவான ஈடுபாடுகள் தான் இருக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் உண்டு. பிரயாண பிரியர்களாகவும் இருப்பாங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு அளவான ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க தான். என்னதான் இவங்க ஒரு செயல் வீரர்களாக இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு பிடிவாத குணம் இருக்கும். பட் இருந்தாலுமே எல்லாத்துலேயும் ஒரு கச்சிதமான நிலைகளையும் எதிர்பார்ப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வளகுலோ கொலகுலங்கிற செயல்கள்லாம் இவங்களுக்கு செட் ஆகாது. ஆனாலே காரியங்கள்னு வரும்போது இவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. எல்லா விஷயங்களும் தனக்குள்ளேயே வச்சுப்பாங்க. சீக்கிரசியை அதிகம் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய காரியங்களில் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இவங்க என்னதான் காரியவாதிகளாக இருந்தாலும் எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு இவங்களால் செயல்படுத்த முடியாது. எல்லாமே ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இவங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எதிர்காலம் குறித்து தான் இவங்களுடைய காரியங்கள் அப்படிங்கிறதே இருக்கும். ஸோ இப்போ ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வேற ஒரு காரியத்தில் அல்லது வேற ஒரு காலகட்டங்களாக தான் அதுக்கு கிடைக்கவே பெறும். ஸோ அப்படி தான் இவங்களுடைய காரிய திட்டங்களும் அமைஞ்சிக்கிட்டு வரும். ஸோ நார்மலாகவே வெளியே இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு ஸ்லோ பர்ன் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். இவங்களுடைய காரியங்கள்லையும் நிதானம் பொறுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த தேவையும் படும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க தான். நார்மலாகவே இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்க. குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஸ்பெஷலான ஈர்ப்புகளால் ஈர்க்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சுக வாழ்க்கையை வாழணுங்கிற இவங்களுக்கு தனிப்பட்ட பிரியம் கிடையாது. ஆனால் மற்றவங்க முன்னாடி தாம் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கணுங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்களை செய்வாங்க. அதில் இந்த குடும்ப வாழ்க்கை குடும்ப விஷயங்கள் காரியங்களும் ஒன்றாக இருக்கும். என்றைக்குமே தன்னுடைய குடும்பத்தை அவ்வளோ சீக்கிரம் வெளியிடங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கும் அப்படித்தான். உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட மற்றவங்க முன்னாடி யாரையுமே விட்டு கொடுக்கக்கூடியவங்க அல்ல. இயற்கையாகவே இவங்களுக்கு இந்த குடும்ப சென்டிமெண்ட் அப்படிங்கிறது அதிகம். ராசி லக்ன அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் சில காலங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் எதிரும் புதிராக இருந்து கொண்டு போகும். அதை தவிர்க்கவே முடியாது. அதாவது எந்த அளவுக்கு இவங்களை சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்களை அப்போஸ் பண்ணவும் செய்வாங்க. ஆனால் திரும்பவும் இந்த நிலைகள் மாறிடும். பட் இருந்தாலும் அந்த ஒரு கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளே சில காலகட்டங்களுக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சாதகமான அமைப்புகள் தான். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அளவான அமைப்புகளோடு செயல்படும். பெற்றோர்கள் வகையில் சுக சௌகரியங்களை பெறக்கூடியவங்க, அதாவது கடமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெற்றோர்களுடைய அரவணைப்புகளை பெற்றவங்களாக இருப்பாங்க. பெற்றோர்கள் இவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இவங்க பெற்றோர்களுக்கு பிற்காலத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் காரியங்களில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. மற்றபடி ஒரு யதார்த்தமான வாழ்க்கை நிலையை பெறக்கூடியவங்க தான் இருப்பாங்க. நார்மலாகவே உங்களுடைய தாயாருக்கு என்னதான் தைரியசாலியாக இருந்தாலும் மனோ பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தில் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெரும்பாலான விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோலாக எடுத்துக்கொண்டு போகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மதியாதா தலைவாசல் மிதியாதை அப்படிங்கிறது இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா நல்ல சமூக புத்திசாலிகளாக இருப்பாங்க. இவங்ககிட்டையும் நல்ல விடாமுயற்சி அப்படிங்கிறது இருக்கும். காரியத்தில் இறங்கினாங்கன்னா முடிகிற வரைக்கும் பின்வாங்க மாட்டாங்க. கடின உழைப்பாளிகளாக இருக்கிறதுனால இவங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்கும். இவங்களுடைய தந்தைக்கு உடன்பிறப்புகள் விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே இந்த பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாகவே இந்த விருச்சிக ராசி மகர லக்னக்காரங்களுக்கு உடன்பிறப்புகள் மேலே பிரியம் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய சப்போர்ட்டை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்க. மற்றவங்களே இவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ இவங்களோட உடன்பிறப்புகளை அதிகம் நம்பக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. அவங்க மேலே எப்போவுமே ஒரு தனி பாசம் பிரியம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க.
பட் அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நிலைகள் இந்த உடன்பிறப்புகள் வகையிலும் பார்க்கலாம். சில ஓவர் கான்ஃபிடென்ஸான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகள் வகையில் சில சங்கடங்களை ஏற்படுத்தும். பட் இருந்தாலுமே அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய தன்மைகளில் தான் இருக்கும். என்றைக்குமே உடன்பிறப்புகளை விட்டு கொடுக்காத குணப்பண்பை பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க. திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இதுவும் ஒரு சாதகமான அமைப்புகள்னு சொல்லலாம். நார்மலாகவே திருமண வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டாலே இந்த விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்த தான் செய்யும். பட் மகர லக்னமும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். அதாவது மன ரீதியாக சங்கடங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். பட் உண்மையிலே யதார்த்த வாழ்க்கையில் உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் இருக்கிறதில்ல. தன்னை அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணையை கிடைக்க பெற்றவங்களாக இருப்பாங்க. தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை பெற்றவங்களாக இருப்பாங்க. ஸோ அதை இவங்க முழுமையாக உணர்ந்து அக்செப்ட் பண்ணாலே போதும். உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்களில் நாமளாக உங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை எப்போவுமே காதல் விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் சொல்லலாம். என்னென்னா இவங்க குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே தன்னுடைய வேலை அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தேவையான ஆடம்பரமான சமாச்சாரங்கள் கூட சிரமம் இருந்தாலும் அதை செய்து கொடுக்க தவற மாட்டாங்க. ஆனால் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நிலை அப்படிங்கிறது ஏற்படும். மற்றபடி குழந்தைகள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகள் தான். பெரும்பாலும் இது உங்களுக்கு கொஞ்சம் ஒத்துப்போகக்கூடிய விஷயங்களாக இருக்கும். பட் மன ரீதியாக அவங்க அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணக்கூடியவங்க அல்ல. அதனால் கொஞ்சம் பட்டுப்படாமலுமே இருந்து வருவாங்க. ஸோ ஜென்ரலாகவே ஒரு சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்து வரும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். பட் முன்னாடியே சொன்ன காரியங்கள் அப்படின்னு வரும்போது இவங்க கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாகவும் அதற்கேற்ற பொறுமை நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். பட் எப்பேற்பட்ட வேலைகளாக இருந்தாலும் அதில் ஆதாயம் எடுப்பது எப்படி அப்படின்னு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நுட்பம் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ காரியத்தில் திறமை பெற்றவங்க தான். ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கூட முன்னேற்றம் அடையக்கூடிய தன்மை என்பது இவங்களுக்கு உண்டு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க. ஸோ ஓவராலாக இந்த விருச்சிக ராசி மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க மனதிற்கும் புத்திக்கும் இடையே நிறைய போராட்டங்கள் அப்படிங்க இருந்து கொண்டு தான் இருக்கும். உண்மையிலே இவங்களுடைய புத்தி ரீதியான விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளோடு செயல்படும். ஆனால் மன ரீதியாக இவங்க கொஞ்சம் பட்டும்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை அதிகம் பார்ப்பாங்க. நிறைய வேற்றுமைகள் அப்படிங்கிற அதிகமாக இருக்கும். ஸோ மன ரீதியாக இவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துட்டாங்கனாலே போதும். இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.